على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اجعلنا هادين مهتدين غير الضالين ولا مضلين اللهم اجعلنا سببا لمن اهتدى ولا تجعلنا سببا لمن ضل وغوى اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها اللهم اجعل حجنا حجا مبرورا وسعينا سعيا مشكورا وذنبنا ذنبا مغفورا اللهم اجعل حجنا حجا مبرورا وسعينا سعيا مشكورا وذنبنا ذنبا مغفورا اللهم اجعل حجنا حجا مبرورا وسعينا سعيا مشكورا وذنبنا ذنبا مغفورا يا الله எங்களுடைய ஹஜ்ஜை நீ கபூலாக்கி தந்தருள்வாயாக யா அல்லாஹ் உன்னுடைய அருள் பார்வையை பெற்றவர்களாக நீ எங்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் இஹ்ராம் துணியை கட்டியவர்களாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த பல கஷ்டங்களை தாண்டி கொண்டு யா அல்லாஹ் இந்த அரஃபா மைதானத்திலே நீயே எங்களை கொண்டு வந்து நீ உட்கார வைத்து விட்டாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ எங்களை மௌத் வரையிலும் வாழ செய்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய அத்தனை பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ் நாங்கள் உனக்கு எவ்வளவு அநியாயம் செஞ்சு துரோகம் செஞ்சு மாறு செஞ்சு கூட யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இரக்கம் காட்டி விட்டாய் யா அல்லாஹ் நாங்கள் பார்த்த பாவங்கள் ஹராம்கள் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ் நாங்கள் இந்த வாயால பேசின பொய்களும் ஏமாற்றங்களும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ அவைகளை தெரிந்தவனாக இருந்தும் கூட நீ எங்களை மன்னித்து விட்டாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த இவ்வளவு பாவத்தை பேசின வாயால் இந்த அரபாவில் இருந்து உன்னை திக்ர் செய்த பாக்கியத்தை இந்த நாக்குக்கு நீ தந்தாய் யா அல்லாஹ் இந்த கண்ணால் எவ்வளவு ஆராத்த பார்த்து ஹஜ் 9வது நாள் இந்த அரபா மைதானத்தில் இந்த காட்சியை கண்ணுக்கு காட்டினாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ பெற்ற தாயை விட 70 மடங்கு இரக்கமானவன் என்று நீ எங்களுக்கு காட்டி தந்துட்டாய் யா அல்லாஹ் மௌத் வரையிலும் உனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வச்சிடியா அல்லாஹ் மௌத் வரையிலும் நீ எங்களுக்கு தொழுகையில பேணுதல தந்திரியா அல்லாஹ் பாவத்தில் வெறுப்ப தந்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் நன்மையான காரியங்களில் ஆசையும் ஆர்வத்தையும் இன்பத்தையும் தந்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் ஹராமானவைகளை நினைக்கும் பொழுது வெறுப்பை தந்திரியா அல்லாஹ் அசிங்கமாக காட்டி தந்திரியா அல்லாஹ் நீ எங்களுடைய கல்விகளை நீ மாற்றி சீதேவிகளாக தெரிவு செஞ்சால் மட்டும்தான் நாங்கள் சீதேவிகள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நீ எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக அந்த வாழுகின்ற வாழ்க்கையில் தாங்க முடியாத கவலைகள் வந்து விடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ் வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத பயங்கரமான கேன்சர் போன்ற நோய்கள் வந்து விடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் ஆக்சிடென்ட்கள் வந்து ஒரு விடமாகி வருஷக்கணக்கு கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் வந்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் எங்களால் பிறர் கஷ்டப்படும் அளவுக்கு எங்களை வாழ வைத்து விடாது யா அல்லாஹ் எங்கள் வேலைகளை நாங்களாகவே செஞ்சு கொண்டு கடைசி வரும் வரையில வாழ வேண்டும் யா அல்லாஹ் எங்களை யாருமே அசிங்கமாக வெறுப்பாக யா அல்லாஹ் பார்க்கின்ற அளவுக்கு நீ எங்களை வாழ வைத்து விடாது யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு இந்த உலகத்திலே நீண்ட ஆயுளை தந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலே மன நிம்மதியான கண்ணியமான சந்தோஷமான பரக்கத்தான வாழ்க்கை தந்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த சந்தோஷங்களை நிரந்தரமாக்கி வச்சிடியா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் கல்விகளில் இருக்குகின்ற அத்தனை கவலைகளையும் உன்னிடத்திலே கொட்டுகிறோம் யா அல்லாஹ் நாங்கள் சிரித்தவர்களாக வாழ்ந்தாலும் யா அல்லாஹ் எங்கள் கவலைகளை கொட்டினால் யா அல்லாஹ் எங்களுடைய கண்ணீராலே இந்த நிலம் யா அல்லாஹ் நிறைந்து விடும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய அத்தனை கவலைகளையும் சந்தோஷங்களாக மாற்றி தந்திடு யா அல்லாஹ் எல்லா ஹலாலான ஹாஜத்துகளையும் நீ எங்களுக்கு நிறைவேற்றி தந்திடு யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் இந்த புனிதமான ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது யா அல்லாஹ் எங்களை கெட்டி அணைச்சி யா அல்லாஹ் எங்களை கைகளை பிடிச்சி முத்தமிட்டு யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி எங்களை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ் எங்களுடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரும் வந்து அவர்களுக்கு துவா செய்யும்படி வேண்டிக் கொண்டார்கள் யா அல்லாஹ் நாங்கள் இதோ அவர்களையும் மறக்காமல் துவா கேட்கிறோம் யா அல்லாஹ் எந்தெந்த கவலைகளை கல்விலே சுமந்து வந்து அவர்களுக்கு துவா கேட்க சொன்னார்களோ அவருடைய பெயர்கள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ் அவர்கள் கேட்ட விஷயங்கள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ் அத்தனை பேருடைய அத்தனை ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றி கொடுத்தியா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த துஆவுடைய காரணத்தினால் தான் அவர்களுக்கு அதனை கிடைத்தது என்ற உணர்வையும் கொடுத்தியா அல்லாஹ் விசேஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து எங்களிடத்திலே துஆ கேட்க சொல்கிறார்கள் யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலும் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த இடம் மட்டும் தான் யா அல்லாஹ் நீ நாடினால் தான் மட்டும் தான் யா அல்லாஹ் அந்த கண்ணீரை துடைக்க முடியும் யா அல்லாஹ் நீ நாடாவிட்டால் அவர்கள் மௌத்து
வரையிலும் அந்த கண்ணீரோட வாழ்வார்கள் என்று உன்னைத்தான் நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம் ரப்பே ரஹ்மானே. அந்த கவலைகளை கண்ணீர்களை துடைச்சிடியா அல்லாஹ். அடுத்த வருஷம் இந்த அரஃபாவுடைய நாள் வரும் பொழுதே ஒரு குழந்தையை இடுக்கி முத்தமிட்டு அன்பு காட்டக்கூடிய அந்த பாக்கியத்தினை நசீபாக்கி விடியா அல்லாஹ். கல்விகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்திடியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் எந்தெந்த நோயாளிகள் எல்லாம் எங்களுக்கு துவா கேட்க சொன்னார்களோ அல்லாஹ், பயங்கரமான பெரும் நோய்கள் சின்ன நோய்களால் கஷ்டப்படுகின்றவர்கள் அவர்களுக்கு நீ ஆபியத்தை கொடுத்திடியா அல்லாஹ். அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையிலே அல்லாஹ் மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்துல மௌத்து வரையிலும் வரையில நீ எங்களுக்கு தொழுகையில பேணுதலை தந்திரியா அல்லாஹ். ஒரு வகத்தை கூட கலாவாக்கக்கூடிய நிலைமை வந்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். இந்த துனியாவில் எது வந்தாலும் நீ தான் பெரியவன் யா அல்லாஹ். உன் அருளுக்கு பிறகுதான் அனைத்தும் யா அல்லாஹ். உன்னை திக்ரு செஞ்சிட்டு தான் அனைத்தும் யா அல்லாஹ். உன்னை சுஜூது செஞ்சிட்டு தான் அனைத்தும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். எங்களுடைய தொழுகையுடைய சட்டங்களை தேடி படிச்ச நிலைமையில தொழுகின்ற பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்கள் அனைவர்களுக்கு மௌத்துக்கு முன்னால் யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் நீ எங்களுக்கு பூர்ணமான தௌபாவை தந்திரியா அல்லாஹ். எப்பொழுது நாங்கள் மௌத்தாகி விடுவோம் என்பது உனக்குத்தான் தெரியும் யா அல்லாஹ். அதற்கு முன்னால் நீ எங்களை சிறந்தவர்களாக வாழ வைத்திடியா அல்லாஹ். குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுகின்றவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய கண்மணிகளான தாய் தகப்பன்மார்களுக்கு நீ ரஹமத்து செஞ்சிடியா அல்லாஹ். அவருடைய கபறுகளை வெளிச்சம் யார் யாரெல்லாம் அவர்களே மௌத்தாக இருக்கிறார்களோ அவருடைய கபறுகளை நீ வெளிச்சமாக்கிடியா அல்லாஹ். யார் எந்த கஷ்டத்தையும் கொடுத்திடாதே யா அல்லாஹ். எங்களுக்காக இரக்கம் காட்டியவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் யா அல்லாஹ் எங்களுக்காக எங்களுடைய பசி ஆள வைத்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்காக தூக்கம் முழிச்சவர்கள் யா அல்லாஹ். நாங்கள் நோய் நச்சலால் கஷ்டப்பட்டால் யா அல்லாஹ் நாங்களே தூங்கி இருப்போம் யா அல்லாஹ். எங்களுக்கு பக்கத்தில் இருந்து விடிய விடிய முழிச்சிருந்து இருப்பார்கள் யா அல்லாஹ். நாங்கள் அவைகளை மறக்க மாட்டோம் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக பிச்சை கேட்டிருப்பார்கள் யா அல்லாஹ். மானத்தை இழந்திருப்பார்கள் யா அல்லாஹ். பக்கத்து வீட்டுக்கும் வசதி உள்ளவன வீட்டுக்கும் போய் எங்களை பசி ஆர வைப்பதற்காக கையெழுந்திருப்பார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ எந்த கஷ்டத்தையும் கொடுத்திடாதே அல்லாஹ். அவர்களை சீரழித்து விடாதே அல்லாஹ். கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். அவர்களுடைய வயது அவர்களுடைய ஹயாத்தானவர்களுக்கு நீ ஆயுளை கொடுத்தியா அல்லாஹ். அவர்களை எங்களை கண்ணுக்கு முன்னால கஷ்டப்படுத்தி விடாத ரப்பே. அவர்களுக்கு எந்த நிலைமைகள் வந்தாலும் அவர்களை சந்தோஷமாக எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் பார்க்கக்கூடிய கல்மணி எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். எங்களுக்காக எவ்வளவு கஷ்டங்களை சிரமங்களை சுமந்தவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மௌத்து வரும் வரையில் எங்களை பெற்றோர்கள் எங்களை பேரை சொல்லும் பொழுதே இரக்கமாக அன்பாக கண் குளிர்ச்சியாக நினைப்பதுதான் எங்களை கபரை வெளிச்சமாக்கும் யா அல்லாஹ். அதுதான் உன் அருளை எங்களுக்கு தரும் யா அல்லாஹ். எங்களை நினைக்கும் பொழுது அந்த கல்விகளுக்கு வெறுப்பை கொடுத்திடாதே யா அல்லாஹ். எங்களை வெறுப்போட பார்க்கிற நிலைமைகளை கொடுத்திடாதே யா அல்லாஹ். இந்த அரபா மைதானத்துல கேட்கிறோம் யா அல்லாஹ். துனியாவுக்காக கேட்கவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த குற்றங்களை செய்து விட்டு நாளை மறுமையில் உனக்கு முன்னால் எங்களுக்கு நிற்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த நாளையுடைய வெற்றிக்காக கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மறுமையுடைய வெற்றிக்காக கேட்கிறோம் யா அல்லாஹ். மேலான சொர்க்கத்துக்காக நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் எங்களோட ரத்த உறவுகள் எங்களோட வாழ்ந்தவர்கள் யா அல்லாஹ், அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று நினைக்க கூட முடியாத அளவுக்கு வாழ வேண்டிய வயதில் மௌத்தானவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இப்பொழுது நினைக்கும் பொழுதும் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் மாதிரி நினைக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த கபர்களை நீ வெளிச்சமாக்கி விடியா அல்லாஹ். சொர்க்கத்து பூங்காவனமாக ஆக்கி விடியா அல்லாஹ். அந்த கபர்கள் சொர்க்கத்து பூங்காவனமாக ஆக்கிடியா அல்லாஹ். கபர்ல எந்த கஷ்டத்தையும் கொடுத்து விடாதே அல்லாஹ். கபர் நெருங்கக்கூடிய நிலைமைகள் வந்து விடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த கபர்களை கியாமத் நாள் வரும் வரையில சொர்க்கத்து பூங்காவனமாக வச்சிடியா அல்லாஹ். எந்த நிலைமையில் அந்த கபர்கள் இருந்தாலும் யா அல்லாஹ், இந்த கேட்கக்கூடிய துவாக்களை கூட அந்த கபர்களை வெளிச்சமாக்கி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலே மௌத்து வரையிலும் யா அல்லாஹ் குடும்பத்திலே ஒத்துமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். கணவன் மனைவி என்று வாழ்கின்ற எங்களை ஷைத்தான் வந்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். கணவன் மனைவி பிரிந்து பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமைகள் வந்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். சீரழிவுகள் வந்து விடாமல் பாதுகாத்திடியா அல்லாஹ். எங்களையோ எங்கள் பிள்ளைகளையோ திருமணம் முடித்தவர்கள் ஒற்றுமையாக வாழ வைத்திடியா அல்லாஹ். புரிந்துணர்வோட வாழ வச்சிடியா அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்கள் கணவன் மனைவியுடைய சண்டைகளால் பிரச்சனைகளால் யா அல்லாஹ் பத்தினி பாலகர் குழந்தைகள் சொல்ல முடியாத நெஞ்சு வெடிக்கும் கவலைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். அந்த பாலகர்கள் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் இந்த பெற்றோர்களுடைய யா அல்லாஹ் அறிவில்லாத தனத்தினால் அந்த பாலகங்கள் தவிர்த்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். அந்த நிலைமைகள் வந்து விடாமல் பாதுகாத்திடு யா அல்லாஹ். அந்த நிலைமைகளுக்கு முகம் கொடுத்தவர்களுக்கு யா அல்லாஹ் நீ அவர்கள் ஒற்றுமையாக வாழ வைத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் இந்த இடத்திலே உலகத்திலே பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை குளிர்ச்சியான பிள்ளைகளாக தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு இரவு கூடைகளாக எங்களுடைய பிள்ளைகளை பார்க்காமல் இருக்க முடியாது யா அல்லாஹ். அப்படி நீ இறக்கத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த பிள்ளைகளுக்கு கூட எங்களை முத்தமிடாமல் ஒரு நாளும் இரவுல தூங்க மாட்டார்கள் யா அல்லாஹ். அந்த பிள்ளைகள் அழால உனக்காக விட்டுட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை தனிப்படுத்தி விட்டு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பிள்ளைகளை உலகத்துல கண்ணியமாக வாழ வச்சிடியா அல்லாஹ். வெளிச்சமான எதிர்காலத்தை கொடுத்துடியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் உலகத்துல சீரழிந்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். கண்ணியமாக வாழ வைத்துடியா அல்லாஹ். நல்ல ஈமான் உள்ளவர்களாக வாழ வைத்துடியா அல்லாஹ். புனித தீன் இஸ்லாத்துக்காக வேண்டிய ஹக்குக்காக சேவை செய்கின்றவர்களாக கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். அவர்கள் உலகத்தில் விபச்சாரத்தை விட்டும் அவர்களை பாதுகாத்துடியா அல்லாஹ். மது போதைகளை விட்டு பாதுகாத்துடியா அல்லாஹ். இவ்வளவு இறக்கம் காட்டி வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை மௌத்து வரையிலும் ஒரு நாளைக்கு கூட வெறுப்பாக பார்க்கக்கூடிய நிலைமைகள் வந்து விடாமல் பாதுகாத்தியா அல்லாஹ். அவர்களை யா அல்லாஹ் மௌத்து வரையிலும் எங்களை குளிர்ச்சியாக பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை நல்ல மார்க்க அறிவோடு மதம் ஒழுக்கத்தோடு நிறைஞ்ச பிள்ளைகளாக ஆக்கிவிடியா அல்லாஹ். பெரும் கோடீஸ்வரர்களாக வாழ வச்சு விடியா அல்லாஹ். லட்சக்கணக்கு எளிய மக்கள் மிஸ்கின்களுடைய கண்ணீர்களை துடைக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை வாரி வழங்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சீதேவிகள் அணுகிற பிள்ளைகளின் உலகத்திலே அல்லாஹ் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள் ஹாஃபிலாக்களாக தந்திரியா அல்லாஹ். குர்ஆனுடைய அறிவை சுமந்த ஆலிம்கள் ஆலிமாக்களாக தந்திரியா அல்லாஹ். உலக அறிவையும் ஆகிரத்துடைய அறிவையும் சுமந்தவர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். அவர்களுக்கு பயங்கரமான நோய் நொடிகள் வந்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். இந்த உலகத்தில் அவர்கள் சீரழிந்து விடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் துனியாவுக்கு மட்டுமல்ல யா அல்லாஹ். நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மௌத்தாகி கபரில் இருக்கும் பொழுது யா அல்லாஹ் தஹஜ்ஜத்தில் எழும்பி கண்ணீர் வடிச்சு இடத்துல எங்களை கபருக்கு எட வாப்பாட கபர் உப்பாட கபர் என்று யா அல்லாஹ் எங்களை கபரை வெளிச்சமாக்க தஹஜ்ஜத்திலே கண்ணீர் வடிச்சு துஆ கேட்கும் பிள்ளைகளாக தந்திரியா அல்லாஹ். அவங்களோட துஆவை நாங்கள் கபரில் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் யா அல்லாஹ். நபிமார்கள் கூட கண் குளிர்ச்சியான சாலிகான பிள்ளைகளை கேட்டார்கள் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். இந்த இடத்துல நீ தருவாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது யா அல்லாஹ். இந்த இடத்துல நீ தராவிட்டா நீ எப்பொழுது நாம் இடத்துல கேட்பது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூலாக்கி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் எங்களுக்கு எப்பொழுது மௌத்து வருமோ அதுக்கு பின்னால மௌத்து இல்லாத அறிவில்லாத முடிவில்லாத நிரந்தரமான ஆகிரத்திலே வாழ்க்கை இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் எல்லாரும் ஒரு நாள் எங்களை மேல் நீக்கக்கூடிய உடுப்பை கலட்டி யா அல்லாஹ் கபட் புடவையால் சுத்தப்படும் யா அல்லாஹ். ரூஹ் பிரிந்த புடவைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை யா அல்லாஹ். எங்களை விரல் மடிந்திருக்கும் யா அல்லாஹ். அந்த விரல்களை கூடைகளால நீட்ட முடியாது யா அல்லாஹ். மையத்தை குளிப்பட்ட கூடியவர்கள் தான் எங்களை விரல்களை கூட நீட்டுவார்கள் யா அல்லாஹ். எங்களை மடிச்ச கையை கூட நீட்ட முடியாது யா அல்லாஹ். எங்களை ஜனாசாவை குளிப்பட்ட கூடியவர்கள் தான் எங்களை கையை கூட நீட்டி விடுவார்கள் யா அல்லாஹ். அந்த நிலைமை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது யா அல்லாஹ். எங்களை கபன் புடவையால சுத்தி எங்களை முகத்தை மட்டும் திறந்து வச்சு எங்களை தெரிஞ்சவங்க எங்களை மகப்பத்தானவங்க எல்லாரும் எங்களை ஒரு பார்வை கடைசியாக பார்க்க வருவார்கள் யா அல்லாஹ். இந்த நிலைமைகள் எல்லாருக்கும் சொந்தம் யா அல்லாஹ். கடைசியாக எல்லாரும் மையத்தை பார்த்து விட்டார்கள் அன்று கேட்பார்கள் யா அல்லாஹ். ஒன்றுக்கு மேலால பஞ்சு வச்சு கபன் புடவையால சுத்தி விடுவார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை கன்னத்துக்கு அந்த மண்ணை வைக்கக்கூடியவர் மட்டும்தான் கபருக்குள் எங்களை முதல்ல கடைசியா பார்ப்பார் யா அல்லாஹ். அதற்கு பின்னால் உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்துடுவோம். அந்த நிரந்தரமான வாழ்க்கை ஆரம்பிக்கப்படும் யா அல்லாஹ். எங்களை கபர்ல வைக்கிற நேரமே எங்களை கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கிவிடியா அல்லாஹ். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அனுப்பிடியா அல்லாஹ். எங்களை கபறுகளை வெளிச்சமாக்கிடியா அல்லாஹ். கபருடைய அதாபை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ். கபருடைய சோதனைகளை விட்டு பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை கபறுகளை வெளிச்சமாக்கிடியா அல்லாஹ். நாளை கியாமத் நாள் வரும் வரையில சொர்க்கத்தின் பூங்காவனமாக எங்களை கபரை வச்சிடியா அல்லாஹ்.
யா அல்லாஹ் நாளை மறுமையிலே எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தந்திரு யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேலான ஷஃபாத்தை எங்களுக்கு தந்திரு யா அல்லாஹ். நன்மைகள் தீமைகள் எல்லாம் நன்மைகள் தீமைகள் எல்லாம் கொடுக்கப்படுகின்ற கட்டங்கள் யா அல்லாஹ். ஆமால்கள் கொடுக்கப்படும் அந்த பட்டோலை கொடுக்கப்படும் நேரத்தில் எங்கட பட்டோலைகளை வலது கரத்துல தந்திரு யா அல்லாஹ். அதை பார்த்து சந்தோஷம் அடைகின்ற கூட்டத்தில் ஆக்கிவிடு யா அல்லாஹ். மூதேவிகளான பாவிகள் அந்த பட்டோலை எனது கையில கொடுக்கப்பட்டது கேட்பார்கள் இது என்ன இருக்கிறது என்று சொல்லி கவலைப்படுவார்கள். அந்த நிலைமையில் எங்களை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய அரசுடைய நிலனை தந்திரியா அல்லாஹ். உன் அரசுக்கு கீழால் நிலம் பெறுகின்ற கூட்டத்தில் நீங்களை சேர்த்திரியா அல்லாஹ். நீ எப்படி உலகத்துல நாங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு யா அல்லாஹ் இரக்கம் காட்டி இந்த அரபா மைதானத்துல கொண்டு வந்து சேர்த்தாயோ யா அல்லாஹ். எங்களை மன்னித்து யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நீ மறுமையில உன் அரசுக்கு கீழால நிலம் தந்திரியா அல்லாஹ். நிலம் பெறுகின்ற கூட்டத்துல சேர்த்திரியா அல்லாஹ். நீ எங்களை மூதேவிகளாக ஒதுக்கி விடாத ரப்பே. உன் இரக்கத்தை நாடி வந்திருக்கிறோம் ரப்பே. உன் இரக்கத்தை நாடி வந்திருக்கிறோம் ரப்பே. எங்கள் இரக்கம் காட்டினியா அல்லாஹ். எத்தனையோ தேவைகளை சுமந்து வந்திருக்கிறோம். தேவைகள் நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு வாழ்கின்றோம் யா அல்லாஹ். நாளை மறுமையில் உள்ள காணக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். மேலான திருளிக்காவை தந்திரியா அல்லாஹ். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்வெட்டும் வேகத்தில் கடந்து சென்று இன்பம் நிறைந்த சொர்க்கத்திலே யா அல்லாஹ் நுழைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு எங்களை ஒரே மஜ்லிஸில் ஒன்று சேர்த்து விடு யா அல்லாஹ். உலகத்திலே நாங்கள் ஒவ்வொருத்தராக மௌத்தாகி கொண்டு போறோம் யா அல்லாஹ். நீ எடுக்கும் பொழுது நாங்கள் ஏதோ கவலைகளை பொறுக்க முடியாவிட்டாலும் எங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் மனைவி மக்களாக இருந்தாலும் யா அல்லாஹ் எங்களை விட வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் உன்னிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய கலாக்கதிர் தான் என்று சொல்றோம் யா அல்லாஹ். இதிலே நீ நலவண்டு வச்சிருப்பாய் என்று சொல்கிறோமே யா அல்லாஹ். யா அல்லாஹ் துனியாவிலே எவ்வளவு பேரை நீ பிரிச்சு விட்டாய் யா அல்லாஹ். எவ்வளவு பேரை விட்டு எவ்வளவு பேர் நீ எடுத்து விட்டாய் யா அல்லாஹ். ஆனா நாளை சொர்க்கத்தில் எங்களை யாரும் பிரிச்சிடாத ரப்பே. சொர்க்கத்தில் எல்லாரும் குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து விடு ரப்பே. சொர்க்கத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல நீங்கள் எல்லாரும் கொண்டு சேர்த்து அருள்வாயாக யா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடத்திலே கேட்ட எல்லா நலவுகளையும் எங்களுக்கு தந்திரு யா அல்லாஹ். எந்தெந்த கெடுதிகளை எல்லாம் விட்டு பாதுகாப்பு செய்தார்களே யா அல்லாஹ் அத்தனை கெடுதிகளை விட்டு நம் அனைவர்களையும் நீ பாதுகாத்து அருள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை நீ தந்தது போன்று யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களை தெரிந்தவர்களும் யார் யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு வர வேண்டும் என்று யா அல்லாஹ் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் இந்த காட்சிகளை கண்ணால காட்டி கொடுத்திரு யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் இந்த காட்சிகள் இந்த நசீப் இந்த பாக்கியத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிரை விட மேலாக அன்பு கொண்டு அன்னவர்களை அடிக்கடி கனவிலே கண்டவர்களாக நீ எங்களை வாழச் செய்து அருள்வாயாக யா அல்லாஹ். அன்னவர்களுடைய பரக்கத்தால் யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா துஆக்களையும் எல்லா தேவைகளையும் நீ எங்களுக்கு நிறைவேற்றி தந்து அருள்வாயாக யா அல்லாஹ். நாங்கள் யா அல்லாஹ் எங்கள் மௌத் வரையிலும் உனக்கு நன்றி உள்ளவர்களாக நன்றி உணர்வோடு வாழுகின்ற சீதேவிகளாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். இந்த கண்களால யா அல்லாஹ் எவ்வளவு பாவங்களை பார்த்து நீ எங்களை மன்னித்தது போட்டு யா அல்லாஹ் இனியும் இந்த கண்களால ஹராமானவைகள் பார்த்து விடாமல் நீ எங்களை பாதுகாத்து அருள்வாயாக யா அல்லாஹ். நீ எங்களுடைய சகல நிலைமைகளையும் சீராக்கி தந்தருள்வாயாக யா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு யா அல்லாஹ் அல்லாஹ் அன்னவர்களுடைய பரிசுத்தமான உடம்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற மதீனத்து மண்ணுக்கும் யா அல்லாஹ் சந்தோஷமாக போகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஒவ்வொரு தொழுகையிலும் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு நாயகமே உங்கள் மீது சலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இதோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சங்கையான உடம்பை சுமந்து கொண்டிருக்கும் பாக்கியம் பெற்ற அந்த மதீனத்து மண்ணுக்கு போய் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் என்று அன்னவர்களுக்கு பக்கத்திலே இருந்து சலாம் சொல்லும் பாக்கியத்தை நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக யா அல்லாஹ். இந்த ஹஜ்ஜுக்காக யார் யாரெல்லாம் பணங்களை செலவழித்தார்களோ யா அல்லாஹ் யார் யாருடைய பணங்கள் காரணமோ யா அல்லாஹ் யா அல்லாஹ் வியாபாரங்களை பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களை பார்க்காமல் தான் மட்டும் வராமல் யா அல்லாஹ் தான் மனைவி என்று உம்மா வாப்பாவனை நிறைய பேர் கூட்டிக்கொண்டு வந்தார்கள் யா அல்லாஹ். அந்த பணங்களை வீணாக்கி விடாதே யா அல்லாஹ். அவர்கள் செலவழித்ததை விட பல கோடி தரஜாக்களை கொடுத்துடு யா அல்லாஹ். இந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் இருந்ததை விட இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் அந்த வியாபாரத்துல பரக்கத்து செஞ்சிரு யா அல்லாஹ். பெரும் கோடீஸ்வரர்களாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். இதே போன்று அடுத்த வருஷமும் குடும்பத்தோட வரக்கூடிய பாக்கியத்தை தந்திடு யா அல்லாஹ். எங்களுக்கு அடிக்கடி இந்த யா அல்லாஹ் இந்த கஅபாவை காணக்கூடிய பாக்கியத்தை நீ தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் இந்த உலகத்திலே யா அல்லாஹ் தாங்க முடியாத பயங்கரமான நோய் நொடிகள் வந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த யா அல்லாஹ் நபி யா அல்லாஹ் அது போன்று சஹாபாக்கள் நல்ல மனிதர்கள் இறை நேசர்கள் இந்த அரபா மைதானத்திலே வந்து
உன்னிடத்தில் எந்தெந்த நலவுகளை கேட்டார்களோ கேட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அத்தனை நலவுகளையும் பெற்றவர்களாக நீ எங்களை கபூல் செய்வாயாக. எந்தெந்த கெடுதிகளை எல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை கெடுதிகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயாக. ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய தேவையான விஷயங்களை கேளுங்க. अस्सलामु अलैकुम। थोड़ा सा टाइम दीजिए, 1 मिनट के लिए। மௌலானாங்களுக்கும் கட்டாயம் எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க. மௌலானா இன்ஷா அல்லாஹ் வைசலமா வந்து சேரணும் அப்படி கேட்டுக்கோங்க. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா துஆக்களையும் யா அல்லாஹ் நாங்கள் கேட்டவைகள், கேட்க மறந்தவைகள், கேட்க நினைத்தவைகள், இவைகள் எல்லாம் கேட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைச்சோம் யா அல்லாஹ் அத்தனை விடயங்களையும் நீ கேட்டதாக நீ கபூல் செய்து தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய எல்லா துஆக்களையும் நீ கபூல் செய்து தருவாயாக. யா அல்லாஹ் இன்னும் யா அல்லாஹ் எத்தனை நாட்களாக உன்னுடைய ஹரம் ஷரீஃபிலே நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். இனியும் நாங்கள் அந்த ஹரம் ஷரீஃபிலே வாழப் போகிறோம் யா அல்லாஹ். இந்த நாட்களில் இந்த ஹரம் ஷரீஃபுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகள் பேசியிருந்தால் எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். இந்த ஹரத்துடைய திக்ராத்துக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகள் பேசியிருந்தால் எங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த எங்களை ஹஜ்ஜை நீ கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். ஹஜ்ஜை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த குரூப்ல மட்டுமில்லை யா அல்லாஹ், அத்தனை குரூப்புகளிலும் யா அல்லாஹ் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்த எல்லாருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜுன் மப்ரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். அனைவரையும் சொர்க்கத்துக்கு தகுதி பெற்ற சீதேவிகளாக இந்த இடத்தை விட்டு திரும்பி போகக்கூடிய பாக்கியத்தை நீ தந்திரு யா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவ்வளவு பேரும் சொர்க்கம் போகணும் என்று ஆசைப்பட்டவர்கள் யா அல்லாஹ். நாங்கள் எல்லோருக்குமாக துஆ கேட்கிறோம் யா அல்லாஹ். எல்லாருடைய ஹஜ்ஜையும் கபூல் செஞ்சு, எல்லாருடைய துஆக்களையும் கபூல் செஞ்சு, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அன்று பிறந்த பாலகன்களை போன்று திரும்பி போகக்கூடிய பாக்கியத்தை தந்து இதற்கு பின்னால் எங்களோட வாழ்க்கையா அல்லாஹ் முழுமையாக உன் அருளுக்கு கீழாலே வாழக்கூடிய வாழ்க்கையாக நீங்களை கபூல் செஞ்சு அருள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். பிஃضل சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்.